ஓ சின்ன பண்ண உண்மை இல்லையா, நீரே ஒரு சும்மா வாரும். புடி மாமாவே. முதல்ல நாயை கட்டுக்கோ, இல்ல உங்க பையன் மயாவது கட்டுக்கோ. மாமா கலாட்டா பண்ணீங்க, கடிச்சிடும். பேசாம உள்ள வாங்க. ஏண்டா ராஜவேலு, நீ இருக்கும் போது இந்த ஆதிசேஷன் எதுக்கு? ஆதிசேஷன் இல்ல மாமா, அல்சேஷன். என்ன பேர் வச்சிருக்க? சீசர். என்னடா நாய்க்கு போய் சீசர், ஆந்தனி, கிளியோபேட்ரான் எல்லாம் பேர் வச்சுக்கிட்டு கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராஜவேலு அப்படின்னு பேர் வச்சிருக்க கூடாது. சீசர், நீ கடிக்க மாட்டிய? கடிக்காது மாமா. கடிக்காது மாமா. அப்படி நெஞ்சில காலை வச்சு கொல்லப்புறத்துக்கு தூக்கிட்டு போய் கழுத்தை புடிச்சு நைசா ஒரு கோதர. ஏண்டா பேசாம இந்த நாய பக்கத்து குடிசைக்கு அனுப்புறதானே? ஏன் மாமா? அந்த பையனுங்க என் பையனுக்கு குத்துச்சண்டை சொல்லித்தரேன்னு சொல்லி மூக்க உடைச்சு விட்டாருங்க. உடம்புல இருக்கிற ரத்தம் பூரா மூக்கு வழியா வெளியே வந்துருச்சு. ஏன்னு கேட்க முடியல. சின்ன பண்ணியார் வழிய, சின்ன பண்ணியார் வழியான்னு வாசல வந்து சத்தம் போடுறான். செவரெல்லாம் அழுதுறான், சாணி எடுத்து அடிக்கிறான். இதப்பா கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுறான்பா. இதுக்கு தண்டத்துக்கான நீ ஏன் இங்க தீனி போடுற? அங்க அனுப்ப. அவங்களாலதான் ஐயா எனக்கும் தலைவலி. உட்காருங்க. என்ன பண்ண, இந்த குடிசையை ஒழிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்களேன். இந்த பயலுங்க தூங்குற சமயம் பார்த்து கொளுத்த வேண்டியதான். ஏன்டாடா கொளுத்துறதுலயும் எரிக்கிறதுலயுமே இருந்துட்டு இருக்கிற பெரிய பண்ண, இதுக்கெல்லாம் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். சாம்பிராணி போறேன்டா. நிக்கிறியா கழுத? அது சரியா, அந்த தலைவலிக்கு மருந்து. ஆமா, மீசிய வளர்த்திருக்கிறீங்க, அறிவை வளர்க்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாணிக்க பைய தங்கச்சி காவேரி கல்யாணத்துக்கு 2000 கொடுத்து 3000 எழுதி வாங்கிட்டீங்களே, அந்த ப்ராமிசரி நோட்டு நம்ம கைவசம் தானே வச்சிருக்கீங்க? வச்சிருக்கேன் ஐயா. அதை வச்சுக்கிட்டு நாக்க வலிக்கிறதா? ஐயோ, நாக்க வலிக்கிறதுக்கு வேப்பங்குச்சி தான் வேணும். பேப்பர் வச்சு நாக்க வலிக்கப்படாது. பெரிய பண்ணு கிட்ட இதை பாருங்க, 24 மணி நேரத்துக்குள்ள அசலும் வட்டியுமா கொடுக்கல, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாதுன்னு ஒரு கலை கறக்க வேண்டியதானே. கிரியாடா சாம்பிராணி போடண்டா. யோ, அந்த பரதேசி பையன் எங்கய்யா கொடுக்க போறான்? ஒளியேன்னு அரைஞ்சிருவேன். இன்னொருத்தர் தான் பெரிய பணியாக்கேன்னு பாக்குறேன். ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல பக்கத்துல சாசனம் பண்ணி கொடு அப்படின்னு கழுத்தை நெரிக்க வேண்டியதானே. ஐயா கண்ணு கழுத்த யோசனை நல்லா தான் இருக்கு. இதுக்கு அந்த திமிரு பிடிச்ச மாணிக்க பையன் சம்மதிக்கணுமே. அடே அடே, வாங்கின பணத்தை கொடுக்க முடியலன்னா உன் பையனும் என் பண்ணையில வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே ஐயா கண்ணு கிட்ட. இந்த புடிய விட்டுட்ட உன் புடி தளர்ந்து போயிடாமா. அந்த மாணிக்கம் பையனை வளைச்சு புடிச்சு வேலையில போட்டு கசக்கி புளிஞ்சு சாறு எடுத்துடலாம். அடே, நீதான் எடுப்பியாடா சாரு. எத்தனை சாத்துக்குடி புளிஞ்சிருக்கிற. இத்த பாரு, இத்த விட்டுட்ட அவ்வளவுதான். அவன் எதிர்ப்ப சமாளிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. இதே பண்ணிட்டு இருப்ப. இதுக்குத்தான் சின்ன பெண்ணு சிங்காரத்துக்கிட்ட யோஜனை கேட்கணுங்கிறது. சாம்ராணி வெத்தலை பட்டி, நானு இதுவரைக்கும் யோசனை சொல்லி யாருமே வீண் போனதில்லை. நான் யாருக்கு சொல்றதும் இல்லை. ஏதாவது பெரிய பண்ண நீ இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லித்தான் உனக்கு நான் யோசனை சொல்றேன். நீங்க யோஜனை சொல்லி மட்டும் பிரயோஜனம் இல்லை. ஐயா கண்ணு அப்பா காலை பிடிக்கும் போது ரகசியமா கேட்பான், அழுமா, எஜமா காப்பாத்துங்க. அப்பா மனசு மாறி நீங்க சொன்னதெல்லாம் மறந்துடுவார். மறந்துட்டா காலம் பூரா அவசரம். இவ்வளவு பெரிய பங்களாவுக்கு பக்கத்துல ஓட்ட குடிக்க இருக்கிறது நமக்கு தான் அவமானம், அசிங்கம், கவர்த குறைச்சல். அதை மறந்துடக்கூடாது. பண்ண பண்ண சரிச்சா, முடிவு கட்டுறேன் ஐயா. ஏன் மாமா மரத்து மேல ஏறிக்கிட்டீங்க? நான் காரணமா தான். நீ அடங்கி வாங்க. நான் வரல, நீ போ. வேண்டா, வண்டி ஓட்டும் போது 4 சக்கரத்திலையும் எலுமிச்சை மரத்தை வச்சு ஏத்து. ஏன் என் மேல ஏத்துற? இப்படியே போ, உன்னை ஆஸ்பத்திரியில வந்து பாக்குறேன். பாவம் பழைச்சு போட்டு என் தங்கச்சிக்காக உன்னை விடுறேன். இல்லனா இப்படி ஏத்துவியா? பட ஏன் இப்படி விடுதடிச்சு ஓடியார? கண்டம் தப்பிச்சு வந்திருக்கிறேன். காரா ஓட்டான், அதுவும் சவுந்தராவை பக்கத்துல வச்சுக்கிட்டு. காரே கண்ணுக்கு தெரியல. ஏன்யா? புழுதி கிளப்புறான். 10வது இவன் வேற பாய கிளப்புறான். பாருங்க, மொத்தத்துல உங்க டிரைவர் தெரியல.
அது என் மகையா. அதனால தான் சொல்றேன் அவன் சரியில்லைன்னு. 10 வருஷமா நீங்களும் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம சொந்த கார் வாங்கியாச்சு, அது ஒழுங்கா போறதுக்காவது ஒரு புது ரோடு போன வேணா? ஏங்க இப்ப பல்லாங்குடியில கவடையை போட்ட மாதிரி உடக்கு இப்படி போச்சுன்னா வண்டி அச்சு உடைஞ்சிடாது? என்னையா வளர்ற? காருக்கு எதையா அச்சு? ஐயோ, நான் வில்லு வண்டியில போயே பழக்கம், அதனால சொல்றேன், அந்த பாஷையில சொல்றேன். இப்ப காருக்கும் கீழே ஏதோ ஒன்று இருக்கும்ல, அது உடைஞ்சிடாதா? பண்ண நீங்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கும் போதே ரோட்டை போடுற மாதிரி போட்டு, கல்ல அடிக்கிற மாதிரி அடிச்சு, தார ஊத்துற மாதிரி ஊத்தி கொஞ்சம் இத்கிஞ்சது. என்னையா சொல்ற? இது தெரியல, நீங்க எல்லாம் ஒரு பண்ண. உனக்கேயா இவ்வளவு அக்கறை? அடுத்த எலெக்ஷன் வந்துருச்சு. பண்ண இந்த வருஷம் எலெக்ஷன்ல நான் நிக்கணுமான்னு யோசிக்கிறேன். இவரெல்லாம் எலெக்ஷன் நிக்காம அது ஒரு எலெக்ஷன். நான் என்னங்க பண்ணுவேன்? நீ எல்லாம் சொல்ல வேணாம், சொல்ல வேணாம். தெரியுமா, அந்த வருஷம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வந்துரும் போது. அதெல்லாம் கேட்காது. அந்த வேலையில நாம கவனிக்க வேண்டாமா? கல்யாணம் அப்புறம் உமக்கு என்ன வேலை? ஏன்டாடே 10 வருஷமா இவர் உட்கார்ந்த இடத்துல இன்னொருத்த வந்து உட்கார்றது முடியுமாடா? என்னால முடியல. சரியா முடியல. என்ன பண்ண? இந்த தடவை நீர் நில்லுமே, நானே உங்க ஜெயிக்க வைக்கிறேன். நானா? பெரிய பண்ண என்ன விளையாடுறீரா? உமக்காக தட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி உம படத்தை கர்ணாபுரம் எழுதி சொல்லி இருக்கிறேன். மைக்குக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு. தென்னை மட்டை, பச்சை மூங்கில் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன் உங்களுக்குன்னு. தப்பா நினைக்காதீங்க. குட்டாய் போடுறதுக்கு உங்க சீட்ல, நீங்க உட்கார்ந்த சீட்ல நான் உட்கார்றதா மாட்டேன். சுடு. இது என்ன நமக்கு புதுசா? வழக்கமா நம்ம பண்ணல. ஊரை கூட்டுங்க, கூட்டி வந்து ஜனங்க மத்தியில நீங்க நிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு சம்பிரதாயத்துக்கு. மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஒரு 25 ரூபா பணம் டெபாசிட்டுக்கு தாங்க. இருக்காதே? அண்ணிட்டு இருக்கா? வாங்கிக்கிறேன். நீ என்னடா காதை பத்திட்டு கையை நட்டிக்கிட்டு பாட போறியா? கொண்டு உன்ன. அவர் நிக்கல, உன்னை கொண்டுடுவேன். அண்ணே, அண்ணே, ஐயா, என்னால அடி வாங்க முடியாது. நீங்க நின்னுருங்க, நீங்க நிக்கிறீங்க. பெரியோர்களே, பொதுமக்களே, உங்க எல்லாருக்கும் முதல்ல என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னை பத்தி அதிகமா ஒண்ணும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இந்த வருஷமும் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். மற்ற விஷயங்களை பத்தி சின்ன பண்ண விரிவா எடுத்து சொல்லுவார். ஆமா, அவர் நிக்கிறாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை உட்காந்து வச்சிடணும் சீட்ல. பசங்க யாரும் கரெக்டா பண்ணக்கூடாது, ஒழுங்கா படிக்கணும். நம்ம பெரிய பண்ண 10 வருஷமா பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கிறாரு. என்னத்தை கிழிச்சாருன்னு கேட்கலாம். ஒண்ணும் கிழிக்கல. ஏன் கிழிக்கலன்னா நீங்க கேட்கல, அவர் கிழிக்கல. அவருக்கெல்லாம் பைத்தியமா சொல்லாம செய்யறதுக்கு? யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்காங்க, நீ இல்ல போ. நான் பழமொழியை சொல்றேன், சொல்லி செய்வர் சிறியர்னு. இவர் என்ன சிறியரா? பெரிய. அதனால தான் செய்யல. இனிமே தான் கண்டிப்பா செய்ய போறாரு. எலெக்ஷன் டைம் இல்ல, இப்ப சொல்லாம அப்புறம் நாங்க எல்லாம் எப்ப சொல்றது? இத பாருங்க, நீங்க எல்லாரும் பெரிய பண்ண ஆதரிக்கிறதா ஒரே மனசா ஒரே குரலா சொன்னீங்க, கண்டிப்பா செய்வாரு. சின்ன பசங்களா ஜோரா ஒரு வாட்டி கை தட்டுங்க. அப்புறம் என்ன, ஜெயிச்சிட்டீங்க, புறப்படுறது. உங்களை ஏத்து நிக்கிறதுக்கு இந்த ஊர்ல யாருக்குங்க யோகிதை இருக்குது? எனக்கு இருக்கு. யாரப்பா அது? வெளியூரா? உள்ளூர? மாணிக்கம், இவரை எதுக்குறேன்னு சொல்றிய? உனக்கு பயமா இல்ல? கெட்டு போறதுக்கு பந்தயம் கட்டுறியாப்பா? போ. என்ன சொல்ற நீ? வழக்கத்துக்கு விரோதமா? தேர்தல்ல இவரை எதிர்த்து நிக்கிற யோகிதை எனக்கு இருக்குன்னு தமிழ்ல தான் சொல்றேன். யோகிதை மாத்திரம் இருந்தா போதுமா? இவரை எதிர்க்கிறது வழக்கம் இல்லப்பா. அப்படின்னா வழக்கப்படி அவர் தான் எலெக்ஷன்ல நிக்கணும், வழக்கப்படி அவர் தான் ஜெயிக்கணும், வழக்கப்படி அவர் தான் பிரசிடென்ட் ஆகணும். இவர் தான் பிரசிடென்ட் ஆயிருக்கணும்னு பட்டம் எழுதி வச்சிருக்கா. இது என்ன எங்க வீட்டு பரம்பரை சொத்தா? உரிமை கொண்டாட? இது எலெக்ஷன். இந்த முறை நான் எதிர்த்து நிக்க தான் போறேன். தேர்தல்ல பணத்தை போடாத. அந்த பணத்துக்கு ஒரு மூட்டை உரம் வாங்கி வயல்ல போடு, எதிர்பார்க்கலாம். உரத்தை இங்க போட்டிருக்கையா. ஒரு பெரிய மனுஷனை எதிர்த்து நின்னுங்கிற பேராவது எனக்கு கிடைக்கும் இல்ல? பாத்துக்குவோம். தம்பி, உனக்கே ஊர் பொல்லாப்பு, நீ போய் அவரை எதிர்த்து நிக்கிறதாவது? அண்ணே, இது ஜனநாயக காலம். எலெக்ஷன்ல யாரு வேணாலும் யாரையும் எதிர்த்து நிக்கலாம். மயக்க மூடுங்க. சில விஷயம் எல்லாம் வெளியே கேட்க கூடாது. 25 ரூபாய் பணம் வச்சிருக்கிறவெல்லாம் எலெக்ஷன்ல நிக்கணுமா? இல்ல, இவரை எதிர்த்து நிக்கிறதா முடிவு பண்ணிட்டல? ஆமா ஆமா, எதிர்த்து நிக்க நான் போறேன். நில்லுப்பா, உன் ஓட்டே உனக்கு விழ போறதில்ல. கை தவறி அவர் பொட்டிக்குள்ள போட்ட போற. சின்ன பண்ண, என்னையா இது?
இவனை போய் பெருசா மனுஷன் பேசிக்கிட்டு இருக்காரு. பழப்படியா பெரிய பண்ண சின்ன பண்ண சின்ன பண்ணையா பேசாம போய்யா. என்ன சொல்ற? அவர் தோத்துட்டாருன்னா நடக்கக்கூடிய விஷயமாடா. அப்பா நீ வெட்டியில கனவு காண்ற. சரி, நான் தோத்துட்டா ஊரை விட்டு போயிடணும்னு சொல்றீங்க, அவர் தோத்துட்டா என்ன செய்வார்னு சொல்லலையே. அவரே ஊரை விட்டு போக சொல்றியா? அவர் என்ன இந்த மாதிரி பரதேசியா? அவருக்கு இந்த ஊர்ல வீடு வாசல் நிலம் போல எல்லாம் இருக்குது. விட்டு போக முடியுமா? என்னால பாத்துக்க முடியாது. இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த ஊர் தண்ணியையும் காத்தையும் குடிச்சு வளர்ந்தவனா நான் மட்டும் இந்த ஊரை விட்டு போயிடணுமா? நீ வெறும் தண்ணியும் காத்தும் இங்க கஞ்சியே என்ன சொல்லடி? யோ, சவால்ங்கிறது ரெண்டு பேருக்கு சரி சமமா இருக்கணையா. அவர் தோத்து போயிட்டா என்ன செய்வாருன்னு இன்னும் சொல்லியே. அவரை மொட்டை அடிச்சுட்டு சொல்றேன், போதுமா? நான் இந்த ஊரையே இழக்க போறேன், அவரு கேவலம் இதைத்தானே இழக்க போறாரு. என்ன நீ ஊரை விட்டு போறேங்கிறதுக்காக இவரை உலகத்தை விட்டு அனுப்ப முடியுமா? சரிப்பா, ஒரு 1000 500 பணம் வாங்கி தர்றேன், பொழைச்சுப்போ. சவால்ங்கிறது பிச்சைக்காரத்தனமா இருக்க கூடாதுயா. எவன் 1000 500 பிச்சை கொடுக்குறான்? சரி, முடிவா அதுவும் நானா சொல்றேன். மொத்தமா ஒரு 2000 ரூபாய் பணத்தை வாங்கிக்க. பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கத்திலே ஒரு பொட்டி கடையை வச்சு கடன் கொடுக்காம பொழைச்சுக்க. நல்லா அவர் தோத்து போயிட்டாருன்னா எனக்கு பணம் கொடுப்பாரு, நான் தோத்து போயிட்டேன்னா இந்த ஊரை விட்டே போயிடணும், அப்படித்தானே? அவருடைய அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் இது ஒண்ணு சரியான சவாலா தெரியலையே. என்ன நீ எது சொன்னாலும் இது பண்ற? உனக்கு பணத்தை கொடுக்காம அவர் பொண்ணையா கொடுப்பாரு? அப்படி துணிஞ்சு சவால் விட்டாருன்னா அது ஓரளவுக்கு சமமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதுவே சவால். என்னையா இது? என்னையா பேச்சு பேசுறீங்க? இந்த பைத்தியக்காரன் ஏதோ உளறாங்கிறதுக்காக என்னுடைய பெண்ணை நான் பந்தயம் வைக்க முடியுமா? என்னையா இது? சும்மா இருங்க, வசமா மாட்டிக்கிட்டான். வேடிக்கை பாருங்க. ஏனே, நீ தோத்துட்டா இந்த ஊரை விட்டே ஓடுவேங்கிறதுக்கு என்னடா கேரண்டி? சொல்றா. கேரண்டி எல்லாரும் இன்னொரு வாட்டி சொல்லட்டா? சொல்லுங்கப்பா. பண்ணையார எழுத்து இந்த மாணிக்கம்பாய் ஜெயிக்க முடியுமா? அவனை ஆதரிப்பீங்களா? அவனை ஜெயிக்க விடுவீங்களா? பத்தாது மாணிக்கம், யோசனை பண்றதுக்கே ஒண்ணு இல்ல, சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு பண்ணிடு. முடிவு பண்ணிட்டு அது புத்தாலித்தனம். என்ன முடிவுக்கு வந்த? பண்ணையார எழுத்து நிக்கிறது இல்லன்னு தானே? இல்லையா, முன் வச்ச கால யாருக்காகவும் பின் வைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ நிக்க போற? இந்த விஷயம் இவ்வளவு தூரம் முத்துனதுக்கு அப்புறம் இனிமே வாபஸ் வாங்குறேன்னா அது எனக்கு கேவலம். கேவலம்? தேர்தல தோத்துட்டு தலையில துணியை போட்டுக்கிட்டு ஊரை விட்டு ஓடும் போது கேக்குறேன், எது கேவலம்? அது அப்ப பாத்துக்கலாம் ஐயா. உன்ன தெரியாது? எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் பெருசோட கையும் காலையும் புடிச்சு ஊர்லயே இருக்கலாம்னு பாக்குறியா? பெருசு மன்னிச்சு விட்டானா சிறுசு நான் சும்மா இருக்க மாட்டேன். நாட்டாம கிட்ட சொல்லி உங்க அப்பரை விட்டே ஓதேன்னு உதைக்க சொல்லி ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டு வர சொல்லுவேன். நீ திரும்பி வராம பாத்துக்கிறதுக்கு உங்க அப்பனையே எல்லையில காவல் வைப்பேன். அட ஏயா அவங்கிட்ட போய் பலவலான்னு பேசிக்கிட்டு தோத்துட்டா ஊரை விட்டே போகிறேன்னு எழுதி கொடுக்கணும். கொடுப்பாரா கேளுங்க. ஆமா, சும்மா எழுதி கொடுத்தா விடுவாங்களா? ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி எங்க அத்தனை பேர் முன்னால கையெழுத்து போட்டு கொடுக்கணும். கொடுப்பேன். நான் சொன்னதுதான் ஐயா. உங்க நாணயம் பெட்டிக்குள்ள என் நாணயம் வாக்கல. நாணயம் வாக்கல் இருந்து பிரயோஜனம் இல்ல, எல்லாமே எழுத்துல இருக்கணும். தாராளமா எழுதிக்கங்க. டேய் சாம்ராணி, எடுறா ஸ்டாம்ப் பேப்பரை. நாட்டாம நீ எழுதியா? நானா? நான் கண்ணாடி போட்டுலையா எழுதியா? உனக்கு நாட்டாம வேற நினைக்கணுமா வேண்டாமா? சரி சரி சரி. மாணிக்கம், உங்க அப்பன் பண்ணையார தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த தெய்வத்தை எதிர்த்து சவால் விடுறதுக்கு உனக்கு துணிச்சலும் தைரியமும் எப்படி வந்தது? தெய்வத்தை கல்லாலையும் வில்லாலையும் பெரம்பாலையும் கூட அடிச்சிருக்காங்க. நான் எலெக்ஷன்ல தானே எழுத்து நிக்கிறேன். மாணிக்கா, இங்க வாப்பா. கடைசியா யோசனை பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா படிச்சுட்டு கையெழுத்து போடு. கையெழுத்து போட தெரியுமா இல்ல கட்ட வரலா? எனக்கு கையெழுத்து போட தெரியாம அவங்க தலையெழுத்தெல்லாம் மாத்த வந்திருக்கிறேன். உன் தலையெழுத்த மாத்த முடியாது, உலக்கே ஆள் எழுதி வச்சிருக்கான். பாயா மூப்பனார் சோமனார், நீ வரல சாட்சி கையெழுத்து போடு. ஒத்து கூப்பிடணுமா?
எல்லாம் முடிஞ்சதே புறப்படுறது. பெரியோர்களே உட்காருங்க. எங்க எல்லாம் முடிஞ்சது? பாதிதானே முடிஞ்சது. என்ன சொல்ற? பாதி முடிஞ்சுதா? ஆமாய்யா, என்கிட்ட எழுதி கையெழுத்து வாங்குனீங்களே, அதே மாதிரி அவர்கிட்ட எழுதி கையெழுத்து வாங்கணும் இல்ல? என்ன சொல்ற? அவரு தோத்துட்டா அவரு பொண்ண உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா? உன்ன மாதிரி அவரு ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு மூப்பனாரு தோப்பனாரு தோளாம் துருத்தி எல்லார்ட்டையும் சாட்சி கையெழுத்து வாங்கி உங்ககிட்ட கொடுக்கணுங்கறியா? ஆமா, அதுதானே நியாயம். எல்லாமே எழுத்துல இருக்கணும் நீங்க தானே சொன்னீங்க. என்ன பண்ண? இது ரொம்ப கேவலமா இருக்கு. வாயார சொன்னதை எழுதி தரதுல என்னங்க கேவலம்? அப்படிலாம் நான் ஒண்ணு எழுதி கொடுக்க முடியாதுயா. பெரிய பண்ண ஏன் சும்மா பதறீங்க? நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க இந்த வந்துருவாங்க. இந்த வர நீங்க வாங்க. தெரியாதீங்க, நான் தேர்தலில் நிக்க போறதில்ல. என்ன என்ன வேடிக்கை? போங்க போங்க. நிக்க போறது இல்லையா? என்ன கடை திடீர்னு பல்ட்டி அடிக்கிறது? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் தேர்தலில் நிக்க போறதுன்னு சொன்னா அதுவே அவளுக்கு வெற்றி. சத்தம் போட்டு சொல்லாதீங்க, ஜனங்கள்லாம் கோஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா சூடு பிடிக்கிற நேரத்துல தண்ணி ஊத்துற கதையா உங்க காலை புடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் அவன் மகன் உங்களை எடுத்து நிக்கிறான். அவனை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யோகியதை இல்லைன்னா நாளைக்கு மறுநாளைக்கு ஊர்ல தலை காட்ட முடியுமா? எல்லா பயிலும் காரி துப்புவான், கண்ணாடி கெடும், நானே துப்புவேன். மகா கேவலம். பின்ன என்னய்யா, என் வேலைக்கார மகனுக்கு பொண்ணு கொடுக்கறேன்னு எழுதி கொடுக்கறது மட்டும் கேவலம் இல்லையா? என்னமோ நீங்க தேர்தலில் நின்று தோத்து போயிட்ட மாதிரியும் அவனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஏன் கடந்து பதறீங்க? என்னைக்குமே நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நினைச்சு அலட்டிக்கிறீங்க. நீங்க நிக்கிறீங்க, நின்னு ஜெயிக்கிறீங்க. அது சரியா? ஒருவேளை ஊர் ஜனங்கள்லாம் செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி அவன் பக்கம் சாஞ்சிட்டு என்ன காலமாரி விட்டுட்டாங்கன்னா என் மான மரியாதை எல்லாம் என்ன ஆகுறது? இப்போ நிக்கலேன்னு சொல்லி பாருங்க, அப்ப பாக்குறேன் உங்க மான மரியாதை என்ன ஆகுதுன்னு. யோ, இப்ப எனக்கு என்னையா பண்ண சொல்ற? அவர் நிக்கிறார். உங்களுக்கு பயம் எல்லாம் என்ன? ஜனங்க பேர்ல தானே. அவங்களா பார்த்து உங்களை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆதரிச்சா எழுதி கொடுங்க. என்னது எழுதி கொடுத்ததா? என்ன ஜனங்களா பார்த்து உங்களை ஜெயிக்க வைக்கும் போது ஒரு பொண்ணு என்ன 9 பொண்ணை பந்தயம் வைக்கலாமே. நாளைக்கு நீங்க ஜெயிச்ச உடனே இப்ப நம்ம எழுதி கொடுக்க போறோமே அந்த பத்திரத்தை அவங்கிட்ட இருந்து வாங்கி கிழிச்சு மூஞ்சில விட்டறிஞ்சு, இல்லை அன்னைக்கு என்னமோ சவால் விட்டியே சமாளிக்க முடிஞ்சுதாடா உன்னால அப்படின்னு அரையற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு ஊரை விட்டு துரத்த வேணாம். நீங்க வாங்க, ஜனங்கிட்ட நேரடியா கேளுங்க. மகா ஜனங்களே, அவர் எழுதி கொடுக்க போற. எனக்கு ஒண்ணும் தேர்தல் பெருசு இல்லை, பதவியில ஒண்ணு எனக்கு ஆசை கிடையாது. நம்ம சின்னப்பட்ட சிங்காரம் ரொம்ப கட்டாயப்படுத்தினாலதான் நான் இதுல இறங்குறேன். தேர்தல தானே இறங்குறீரு, சேத்துல இறங்குறீரு. கொஞ்சம் சும்மா ஐயா. இப்போ நிலைமை ரொம்ப முத்தி போச்சு. நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன ஆதரித்து ஜெயிக்க வைக்கிறேன்னு உறுதி சொன்னா நான் இதுல நிக்கிறேன். பிடிவாதக்கார மாணிக்கம், நமக்கு பிடித்த பண்ணையார். போதுமா? போதையா? எழுதிடுவோமா? எழுதியா? சாம்பிராணி ஸ்டாம்ப் பேப்பர். யோ சீராதானா விளக்கு பிடியா சொல்லணுமா? ஒரு தடவை தான் எழுதிட்டிய, அரங்கேற்றம் ஆகி போச்சு. எழுத புடி, வருஷம் மாசம் தேதி எல்லாத்தையும் போட்டுக்கியா. புடியஞ்சேரி பஞ்சாயத்தார் முடிவுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் முன்னிலையில் பெரிய பண்ணையார் பேரு காப்பனர் பேரெல்லாம் போட்டுக்க. வருகிற புடியஞ்சேரி பஞ்சாயத்து தேர்தலில் தலைவர் பதவிக்கு என்னை நேரடியாக எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர் மாணிக்கத்திடம் நான் அசம்பாவிதமாக தோத்துவிட்டால், ஒரு வசனம் தானே முறை எழுதுற முறை, தோத்துவிட்டால் என் ஒரே மகள் சகுந்தலாவை அவருக்கே திருமணம் செய்து கொடுத்து மருமகன் ஆக்கிக் கொள்ள ஒப்புக்கொள்கிறேன். இதை என் சுய பிரஜையோடும் யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் என் மனப்பூர்வமான சம்மதத்தோடு எழுதி கொடுத்த ஒப்பந்தம். இப்படிக்கு அங்க புறா போட்டுறது. அவ்வளவுதான். நீங்க எழுதின பத்திரம் இந்தா, நீ எழுதின பத்திரம் மாட்டீங்க. எல்லாம் ஈசன் செயல். வெற்றி வேற என்ன செய்யணும் சொல்றீங்க? நீ அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிக்கிற மாதிரி அந்த குடும்பமும் ஊராருக்கு மத்தியில முன்னால தலை குடிஞ்சு நிக்கணும்.
நீ நிமிர போறதில்ல, அது வேற. அவனை புரிய வைய. உணர்ச்சி வசப்பட்டோ ஆத்திரப்பட்டோ எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இதெல்லாம் நாசூக்கா திட்டம் போட்டு செய்ய வேண்டிய வேலை. ராஜவேலு இப்ப நம்மள பாம்பு கடிச்சதுன்னா விஷம் பட்டுன்னு தலைக்கேறி பொட்டுன்னு போயிடுறானே, அது என்ன பிரயோஜனம்? நட்டு வாகனி கொட்டுச்சுன்னா விட்டு விட்டு நடுங்கி திடு நெடியேறி நுறையா தள்ளி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு பொழந்துருவானே வாய. ஒண்ணு கவலைப்படாத, யோசனை பண்ணா போய் படு. நான் யோசனை பண்ணிட்டே படுக்கிறேன். காலம்பரம் எழுப்பி கேளு, விஷயத்தை சொல்றேன். நீ நல்லா இருக்கணும்பா. சம்ராணி, ராஜவேலு, வசமா மாட்டடா, வைக்கிறேன்டா உன்ன பாக்கு வெட்டி மத்தியில. என்னடா மண்ணெல்லாம் இறங்கி ஓடுற? நானு சின்ன பண்ணடா, சின்ன பிள்ளைடா. யாராவது புடிங்கடா அவனை. யாராவது புடிங்கடா, புடிங்கடா. இத்தனை பேர் இருக்கீங்களா? சின்ன பண்ண அடிக்காதீங்க. என்ன செஞ்ச? முதல்ல இதை புடிங்க, அப்படி போடுங்க. ஓட்டர் காட்டுறேன். பிரசிடன்ட் சார், நீங்க உங்க மிஸ்ஸஸோட குடி வரீங்கன்னு சொல்லி இந்த ராஜவேல போய் ஆளுங்களை வச்சு பக்கத்துல இருந்த குடிசையை வெட்டி தரமட்டமாக்கிட்டான். குடிசையா? ஆமா, அவங்க எல்லாம் ஓடிட்டானுங்க. இந்த பையனை ஓட விட்டு பாத்துட்டான். சும்மா கூட்டு போகாதீங்க, கைய பின்கிட்டா கட்டி கூட்டு போங்க. போங்கடா போங்கடா. நேருக்கு நேரா என்ன எதுக்கு துணிச்சல் இல்லாம எந்தெந்த கோபத்தையோ சேர்த்து என் குடிசை மேல காட்டியிருக்காங்க. இந்த கேவலமான காரியத்தை செய்ய தூண்டி விட்ட குற்றத்துக்காக இந்த பெரிய மனுஷங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் நீங்க முடிவு பண்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். என்ன வைஸ் பிரசிடென்ட்? நீங்க பிரசிடென்ட், நான் வெறும் வைஸ் பிரசிடென்ட். நீங்க இருக்கும்போது நான் எப்படி? நீங்க பார்த்து முடிவு பண்ணா சரிதான். சும்மா ஜாட மாடையா கையில காலில் விழுந்து மன்னிப்பு கட்டிட்டு போ. போலீஸ் தான், கோர்ட்டு தான், ஒரு வருஷம் தீட்டிடுவானே. சாம்பிராணிய போடாதரா, எனக்கு சாமி வந்துடும். ஒரு ஏழையை பழி வாங்கணுங்கிற வெயில என்ன செய்யறோங்கிறதே மறந்துட்டு இப்படி ஒரு சின்னத்தனமான காரியத்தை செஞ்சுட்டாங்க. பழிக்கு பழி வாங்குறது என்னுடைய கொள்கை இல்லை. வெட்டி சாய்க்கப்பட்ட குடிசையை உடனடியாக கட்டி கொடுக்கணும். இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறத விட மன்னிக்கிறதா பெரிய தண்டனையா இருக்கும்னு நான் நினைக்கிறதுனால இவங்களை மன்னிச்சோம் அவுத்து விட. பிரசிடென்ட் சார், ரொம்ப பெருந்தன்மையா நடந்துட்டீங்க. சுருன்னு கோச்சிட்டு என்ன பிரயோஜனம்? தெருவோட போற என்ன கூப்பிட்டு சொல்றான் மருமக மாணிக்கம் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறானா. அத பத்தி எங்களுக்கு என்னையா கவலை? அடே, உனக்கு கல்யாணம் நடக்க வேண்டாம். தங்கச்சி வாழா வெட்டியா வீட்டுல உட்காந்து வச்சிருந்தா கௌரவமான குடும்பத்திலிருந்து உனக்கு பொண்ணு தருவாங்களா? நீ ஒண்ணும் எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டியதில்ல. என்ன பண்ண போற? அப்புறம் பண்ண பெருசு பெருசு அவன் சொல்றது கேட்காதீங்க. தயவு செய்து சகுந்தராத அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு. நீ என்னையா எப்ப பார்த்தாலும் அவனுக்கு சாதகமாவே பேசிக்கிட்டு இருக்க? நியாயம் இருக்கிற பக்கம் தானே நான் பேசுவேன். அவனுடைய உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் பயந்து என் பொண்ணை நான் அனுப்ப போறது இல்லையா. அவ இங்கே இருந்துட்டு போகட்டும். எத்தனை நாளைக்கு? என் ஆய்ப்பு உள்ள வரைக்கும். அப்போ 2 நாளைக்கா? போய. அம்மாடி, அம்மாடி, நான் சொல்றது இவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. நீயாவது புரிஞ்சுக்கமா. நானு பங்காளி, என் பங்குக்கு அவமானம் ஏறிட்டே போகுது. என்னால தாக்கவே முடியல. வேண்டாம் வேண்டான்னு என் வார்த்தையை மீறி அவனை ஏற்றிட்டு வரேன்னு வண்டி நிறைய அவமானத்தை ஏற்றிட்டு வந்திருக்கிற. பதிலுக்கு திருப்பதி அவனை அவமானப்படுத்த முடியாதா? முடியும், ஆனா முடியாது. ஏன்? நீ அவ வீட்டுக்கு போயிருக்கிற. சீசரை விட்டு அவளை கடிச்சு குதிரை வைக்க முடியாது? முடியும், ஆனா முடியாது. ஏன்? சேனாயெல்லாம் சேர்ந்துகிட்டு உன் சீசரை கடிச்சு குதிரிடும். அவ தலை முடிய புடிச்சு தர தர தரன்னு எடுத்துக்கிட்டு நேரம் பஞ்சாயத்து கொண்டு போய் நிறுத்த முடியாது? முடியும், ஆனா முடியாது. ஏன்? உட்கார்ந்துருக்கானே அவங்க அண்ணன் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டா. துரியோதனை என்னடா பண்ணா? தம்பியை விட்டு சேனை உருவல. அந்த காரியத்தை உன்னால பண்ண முடியாதா? முடியும், ஆனா முடியாது. ஏன்? ஒரு தம்பி இல்ல, நீயாதான். உங்க அப்பா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? இத 4 பேர்கிட்ட சொல்ல முடியாதா? முடியும், ஆனா முடியாது. ஏன்? பொம்பளை கிட்ட போய் அவமானப்பட்டு வந்திருக்க. இப்படித்தாப்பா ஒரு வாட்டி கிணத்து மேட்ல ஒரு பொம்பளை என்ன பார்த்து கேட்க கூடாத கேள்வியை கேட்டுட்டா. நீ கேட்க கூடாது. ஆமா,
எனக்கா தாங்கல நேர அரவேட்டி விட்டத்துல முறிக்கிட்டேன் தொங்கிட்டேன் பாதி சுருக்கு ஏறிடுச்சு எப்பா எப்பா கொண்டாட்டி எங்க இடத்துல கயிறு இருக்குன்னு அழுகுறா என்ன பண்றது அவமானம் இல்லையா வெறி பிடிக்கணும்டா நாய்க்கு பிடிக்குது நமக்கு பிடிச்சா என்ன நம்மளாம் ஆம்பளை இல்ல வேட்டி கட்டல நான் கட்டி இருக்கேன் நீ என்ன கட்டி இருக்க உனக்கு மணி அடிச்சிருச்சுடா மூடிச்சுட்டேன் டேய் டேய் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுங்கடா கொஞ்சம் அடிச்சுக்கிறேன் சீ குடிச்சுக்கிறேன் எழுத படிக்க தெரியாத ராஜா என்னமோ எழுதிட்டு இருக்காரு அழகாடா ஆமுக்கு ஆனந்த் இங்க பாத்தியா என்ன இது அது ஒரு இது அதான் என்னதுங்கிற அதான்டா அதாவது ஒரு நெஞ்சு போட்டிருக்கு அதுக்குள்ள அம்பு பாஞ்சிருக்கு மன்மத பானம் காதல் கடுதாசு அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு வேலை நடக்குது அண்ணன் தம்பிக்கு தெரியாம ஏதோ என்னது சொல்லுங்க சொல்லிடுங்க சீக்கிரம் சொல்ல மாட்டீங்க அம்மா கிட்ட சொல்ல எல்லாம் பெரியவங்களுக்கு தெரியக்கூடாது அப்ப சொல்லுங்க நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அந்த பேபிய மதன அவ என்ன காதலிக்கிறாளா இல்லையான்னு எனக்கு தெரியல அதனாலதான் என்னுடைய இதயத்தை படமா போட்டு அவளுக்கு அனுப்பலான்னு டேய் இந்த படத்தை பார்த்த உடனே நெஞ்சில என்னமோ குத்திருச்சுன்னு சொல்லி டாக்டரோட வந்து நிப்பா லவ் லெட்டர் எல்லாம் உனக்கு எழுத தெரியாது கொண்டா நான் எழுதுறேன் இல்ல தண்ணி பாம்பு நீ எழுத போறியா நீ போதில ஏதாவது கிரிக்கிட்டே இருப்ப நான் ஒழுங்கா அழகா எழுதுறேன் போங்க டேய் தேவதாஸ் அன்பேன்னு ஆரம்பிக்கட்டுமா வம்பல போய் முடியும் அடியே அப்படின்னு ஆரம்பி அடிச்சு பல்ல உடைச்சு போடுவான் அறிவு கட்டவன எப்படி பிரியமுள்ள உனக்கு பிரியமுள்ள உங்களுக்கு சரி ஆரம்பம் பண்ணும்போது நல்லா தான் இருக்கு எழுதி பிடிச்சதுக்கு அப்புறம் கையெழுத்து இவ போடணுமே கை நாட்டுத்தானா ஒன்று செய் உங்கள் காதலன்னு போடு புரிஞ்சுக்குவா ஓஹோ உங்கள் காதலன்னு போட்டாலே புரிஞ்சுக்குவாங்களா நல்ல முன்னேற்றம்டா எழுதுற பிரியமுள்ள உங்களுக்கு நீ ஐயர் தானே கூப்பிட்டா பின்ன பேச வர்ற பாத்தியா அழிச்சிட்ட அந்த முரட்டு காளைய பார்த்து இந்த ஊரே நடுக்குது ஆனா அந்த காளை அம்மாவை பார்த்த உடனே பயந்து நடுங்கி திரும்பி போகுதியா இந்த ஆண்டாள் யாரையா துரும்ப தூணாக்கி தூண துப்பாக்கி ஆக்குறவையா என்ன வெயில் என்ன வெயில் என்ன வெயில் இதோ வந்து சீக்கிரம் பையா கொட பல்ல கொட அப்பா ஏய் அம்மா களைச்சு வந்திருக்காங்க அப்பா நீ விசிறு அம்மா 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 யோ இங்க வாயா நீ பாட்டுக்கு நேரா வந்துடுறதா கும்பிடுறம்மா மகாராசனாரு என்ன விஷயம் வெள்ளாமைய நம்பி என் மக கல்யாணத்தை வச்சுட்டேன் அடிச்ச மழையில அம்புட்டும் போயிடுச்சு கடவுள் மாதிரி நீங்க கண்ணை திறக்கணும் அதெல்லாம் திறப்ப கொண்டாந்து இருக்கிறேன் பத்திரமா வச்சுக்க இவன் யா வாங்கின கடனா ஒழுங்கா திருப்பி கொடுக்கறான் நான் வசதியை நம்பி கொடுக்கறது இல்ல விதியை நம்பித்தான் கொடுக்கறது உன் பேரு கிருஷ்ண ராசி தனுசு லக்னம் துலாம் நட்சத்திரம் உத்திராடம் ஐயரே கொடுக்கலாமா புதன் சனி வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் என்னங்க அதான் ஆடிட்டு வர ஐயர் தலைய மனசு நிறைய ஆசை இருக்கு ஐயர் கொடுக்க வேண்டாம்னு சொல்றாரு ஐயர் சொல்றத நான் தொட்டுறதே இல்ல அம்மா யாருறாங்க பாட்டுக்கு புண்ணாக வைங்கடா அம்மா சி நீயா இதோ அம்மா அம்மா நீங்க கேட்டா என் பொண்ணு கல்யாணம் நடக்கும் இல்லன்னு சொல்லிவிடாதீங்க உங்க கால்ல எந்திரி மக கல்யாணம்னு சொல்ற மனசு வேற கேட்கல சரி உனக்கு எவ்வளவு பணம் வேணும் 2000 ரூபாய் வேணுங்க வட்டி கொஞ்சம் அதிகமாகவே பரவாயில்லையா பரவாயில்ல இது பாரு 6 மாசத்துக்குள்ள வட்டி முதல்ல திருப்பி கொடுத்துடணும் இல்ல
பத்திரத்துல உள்ள சொத்து முழுக்க என் பேருக்கு மாத்திக்குவேன். சம்மதமா? 6 மாதம் வேண்டாங்க, 1 மாதம் போதும். அவளை ஏயா உண்மையாலே கடுற கணக்கு அம்மா இருக்கிற நிலைமையை பார்த்தா எத்தனை கையெழுத்து வேணாலும் போடுவோம் போல் இருக்கு. வேண்டிய இடத்துல எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு வெள்ளை பேப்பருக்கு காசு வாங்கிட்டு பணத்தை கொடுத்தணும். ஏங்க வெள்ளை பேப்பருக்கு காசுங்களா? புரியுது இல்ல, எல்லாம் நேரம்தான். வா அம்மா, அவ அல்பாயுசுமா, கொடுத்தா திரும்பி வராத. பத்திரம் இருக்கியா? அவ எழுதி கொடுத்த வெள்ளை பேப்பர் வேற இருக்கு. யோ, அல்பாசினி வேற சொல்ற, அவசியம் நமக்கு தாயா? சும்மா சொல்லப்படாது, அம்மாவுக்கு முடியெல்லாம் மூளை. அட அறிவு கட்டவனே, நானும் இந்த ஆண்டாளே யாரு? கொள்ளடோ குதிரை மேல உட்காந்து வாட வேண்டிய பாட்டு பசுமாட்டு மேல உட்காந்து வாடினா நான் அகடவே மாட்டேங்குது. ஓஹோ, இது ஆழமாடோ. மகருங்க ஞான சூன்யங்களா? என்ன இது? வண்டிய என்ன மாதிரியே இருக்குது. இருக்கிற வண்டிய யாயாபம் வண்டிய நிறுத்துற. என்னடா வச்சிருக்கிற? நான் உடுமி வச்சிருக்கேன். வெறும்பயரா இவன். இந்த ஆரியாவ என்ன பார்த்து வெறும்பயாங்கிறான். நானா வெறும்பயலா? இந்த கழுத்துல 10 பவுனு அத்தனை பித்தாள பித்தளையா? உனக்கு தங்கம் தெரியுமா பித்தளை தெரியுமா? வேண்டாம், உரைச்சு பாரு. ஆமா, தங்கம்னா தங்கம் தான். நான் ஒண்ணும் பொய் சொல்ல மாட்டேன். இதுவும் தங்கம் தான். இது வைர தெரியுமா? அது மட்டும் இல்ல, நெல்லு வித்த காசு நான் 4000 ரூபாய் வச்சிருக்கேன். பணவே வாக்காத பழையது பாரு. 100 ரூபாய் நோட்டு 40 இருக்கு பாரு. அது மட்டும் இல்ல, இப்பவும் நான் எறும்பையல்ல, கோழி வித்த காசு என்கிட்ட 47 ரூபா இருக்கு. 47 ரூபாயா? என்னையா இது எடுத்துட்டு பாருங்க. எங்க அம்மா என்ன ஒண்ணு பாருங்க.